ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆனுவல் டேபிள் வெளியாக இருக்குது. நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அண்டு கூடவே சொல்ல போனோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2024 எல்லாருக்குமே சிறப்பாக அமையுமா அமையாதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டினியூவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமே நம்ம நல்லா பண்ணலாம். குரூப் 4 தான் எல்லாத்துக்குமான பேஸ். ஸோ குரூப் 4 நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 2 ஃபிலிம்ஸ், குரூப் 1 ஃபிலிம்ஸ் கூடவே கிளியர் பண்ணலாம். அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் சிலபஸ் தான் வரும். ஸோ குரூப் 4 நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கலாம். ஓகே, இப்போ குரூப் 4 பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி மந்த் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருது. வந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் தான் எக்ஸாம் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் வந்து எலெக்ஷன் வருது. எப்பயுமே ஒரு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து 75 நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்னா நடுவில் எலெக்ஷன் இருக்கனால எல்லா எக்ஸாமும் எலெக்ஷன் முடிஞ்சு, அதாவது மே மந்த், மேபி ஏப்ரல் டு மேக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ மே மந்த்லேருந்து தான் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முதல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் 4 தான் எல்லாமே. ஏன்னா அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு விடலை, பிளாங்காக விட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சியாக அது பிளாங்காக விட்டுருக்காங்க அப்படின்னா ஏன்னா இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ குரூப் 4ஓட வேகன்சி எப்போயுமே அதிகமாக தான் வரும். எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ஓட வேகன்சி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து கால்குலேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும்போது குரூப் 4ஓட வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி விடுவாங்க. கண்டிப்பாக நியர்பை 10,000 ஆச்சும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா யாருமே வந்து ஸ்டாப் ஆகாதீங்க. இதுக்கு மேலேயாச்சும் இப்போ நடுவில் நிறைய பேர் நின்றுருப்பீங்க, என்னடா நோட்டிஃபிகேஷன் வரல, ஆனுவல் டேபிள் வரல அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே படிக்கிறத ஸ்லோ பண்ணியிருப்பீங்க. சில பேர் மூடி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அதான் வந்துடுச்சு இல்லை. ஸோ மீண்டும் தொடங்க, மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் மீண்டும் நான் எடுப்பேன் அப்படின்னா கேப் விட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து போட்டுருக்குறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. மார்ச் மாதம் வந்து ஜூனில் வந்து எக்ஸாம் நடக்குது. குரூப் 1மே வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருது. 65 வேகன்சி வந்து குரூப் 1ல் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலையில் நடக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 1264 வேகன்சி வந்திருக்கு. இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்குது. ஓகே, 1264 வேகன்சி வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குமே படிக்கலாம். அண்டு குரூப் 2 நினச்ச மாதிரி குரூப் 2 வந்திருக்கு. நான் அதுதான் எதிர்பார்த்துருந்தேன். குரூப் 2 வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1294 வேகன்சி வந்திருக்கு. ஸோ அது வந்து மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் வருது. அண்டு ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வருது. ஸோ கண்டினியூவாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷத்தில், அதாவது 2024 நாம் சிறப்பாக அமைச்சிக்க முடியும். ஒரு எக்ஸாம் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்லாம் நம்ம கண்டிப்பாக அடிக்கலாம். எல்லாருமே ஏம் பண்ணது, நிறைய பேர் குரூப் 4 ஏம் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப் 1 படிக்கிறவங்களுமே நல்லா படிங்க. குரூப் 2மே ட்ரை பண்ணுங்கள். குரூப் 2 லெவல், குரூப் 1 லெவலில் படிச்சோம்னா குரூப் 4 விஷயம் கிடையாது. குரூப் 4 நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சோம்னா குரூப் 2, குரூப் 1 ஃபிலிம்ஸும் ஒரு இது கிடையாது. சரிங்களா? ஓகே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் பண்ணாமல் படிங்க. இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா காரணம் சொல்லிட்டு இருந்தோம். நான் வந்து இவ்வளோ நாளாக எக்ஸாம் வரல, நான் டிப்ரெஷன் போயிட்டேன், எனக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய வதந்தி கூட வந்திருக்கும், இந்த அடுத்த வருஷம் எக்ஸாமே இல்லைடா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே தூக்கி போட்டு அடுத்த வருஷம் இத்தனை எக்ஸாம் இருக்குன்னு உங்கள் கண்ணில் தெரிஞ்சிருச்சு. ஸோ படிங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதை ரீசன் சொல்லிவிட்டு இனிமேல் இருக்காதீங்க. ரீசன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு புக் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச கைடன்ஸை வந்து நான் நியோ டிஎன்பிசி அப்படின்ற யூடியூப் மூலியமாகவும் நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்லேயும் நான் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ யாருக்காவது யூஸ் ஆகுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியோ டிஎன்பிசி யூடியூப், ஓகேங்களா? நியோ டிஎன்பிசி டெலிகிராம். நானுமே படிக்கிறேன். ஓகேங்களா? நானுமே படிச்சுட்டு வரேன். அதனால் நான் படிக்கிற விஷயத்தை கூட நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சனோ அந்த ஐடியாவை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இலக்கணம் கிளாஸ் நடத்திருக்கேன், வேர் டு ஸ்டடி எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வேர் டு ஸ்டடி வச்சு படிக்கலாம். சிலபஸை யூஸ் பண்ணி படிங்க. சிலபஸை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இலக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இலக்கை வந்து எப்பயுமே உயர்வாக வச்சுங்க. அந்த இலக்கை உயர்வாக வைக்கும்போது எடுத்த உடனே உயர்வான இலக்கை நம்ம போய் அடைய முடியுமானா முடியாது. இப்போ ஒரு மலையை நான் தொடணும்னா நடுவில் அங்கங்கே ஸ்டேஜஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ குரூப் 1 ஏம் வைக்கிறவங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படியும் போகலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக குரூப் 1 நீங்கள் போகலாம். ஆனால் வந்து நல்ல சப்போர்ட் இருந்தால் நம்ம அந்த லெவலுக்கு போகலாம். ஓகே, ஏதாவது ஒரு வேலை எனக்கு கிடைக்குன்னா அது கண்டிப்பாக குரூப் 4 தான் இருக்கும். குரூப் 4 நல்லா படிங்க, ஸ்ட்ராங்காக படிங்க. அதுதான் குரூப் 2, குரூப் 1க்கும் கை கொடுக்கும். ஏன்னா நான் குரூப் 4 நல்லா படித்ததுனால தான். ஓகேங்களா? குரூப் 2 நான் குரூப் 4 மட்டும் தான் நல்லா படித்தேன். குரூப் 2க்குன்னு தனியாக படித்தது கிடையாது, குரூப் 1க்குன்னு நான் தனியாக படித்தது கிடையாது. ஆனால் குரூப் 4 நல்லா படித்ததுனால ஓகேங்களா என்னால் குரூப் 2 ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு, குரூப் 1 ஃபிலிம்ஸும் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு, மெயின்ஸும் எழுதிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா?
ஓகே. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க. தேங்க் யூ பை நியூ.